எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கற்பூரவள்ளி தலை வச்சு ஒரு பால் கஷாயம் செய்ய போகிறோம். வறட்டு எலும்பு இருக்குது. அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். கற்பூரவள்ளியை வந்து 2 இலை எடுத்துருக்கேன். மஞ்சள் கொம்பு ஒரு சிறு அளவு எடுத்துருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக, மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, பால் நல்லா காய்ச்சல் பிற்பாடு இதெல்லாம் பொடி பண்ணி போடணும். பால் இறக்கணும் பிற்பாடு இது ஒரு தேன் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இப்போ மூணையும் அடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது மிளகு போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மிளகு 2 உடஞ்சா போதும். பாருங்கள், இப்போ 1 2 உடஞ்சா போதும். இந்த உலக்க இருக்கிறவங்க, இந்த கல் இருக்கிறவங்க கல் அடிச்சுக்குங்க. இல்லைன்னா மிக்ஸி சாரில் போட்டு ரிவர்ஸ் விட்டு எடுத்து பால் கஷாயம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் துண்டு இதையும் நல்லா 4 3 உடச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லபடி வெந்ததுன்னா உங்களுக்கு நல்லா கஷாயம் இறங்கிடும். இப்போ இஞ்சி எடுத்து தட்டிக்கலாம். தட்டியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தட்டினா போதும். இந்த கற்பூரவள்ளியை வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக போடுறதுக்கு போடலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த காம்பை வந்து கிள்ளிடலாம். இது வேண்டாம். இந்த மாதிரி அந்த இடித்து வச்சுருக்கோங்கள அந்த இப்போ மிளகு இதெல்லாம் அதுலேயே இதில் போட்டுடலாம். அதையே போட்டு இப்போ எப்படி கஷாயம் வைக்கலான்னு பார்க்கலாம். பால் கஷாயம் நல்லா அடித்தாச்சு. இப்போ வந்து பால் காய்ச்சிக்கலாங்க. பால் பொங்கட்டும். பாருங்க, பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இந்த இடித்து வச்சதெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேகணும். நல்லா வேகட்டும். அப்போ வெந்ததான் உங்களுக்கு அந்த போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து நல்லா அந்த கஷாயம் நல்லா இறங்கும். இப்படி கை விடாது கலரிட்டே இருங்க, வேகட்டும். ஏன்னா பால் பொங்கி வந்துடும். இப்போ இது வந்து உங்களுக்கு கற்பூரவள்ளி எல்லாம் கிடைக்கலைன்னா நீங்கள் வெத்தலை கூட அதில் சேர்த்திக்கலாம். அது கிடைக்கல சேர்த்திக்கலாம். ஆனால் பெரிய வெத்தலையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 வெத்தலை போட்டிங்கன்னா போதும் ஒரு டம்ளர் பாலுக்கு. உங்களுக்கு அதையும் வைக்கணும்னா அவையே கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க. இப்போ பொருளெல்லாம் அது நல்லா வறட்டு எலும்புக்கு நல்லா கேட்கும். அது நைட்டு தூங்கும் போது வச்சு குடிங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த கஷாயம்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு பால் நல்லா கஷாயமாக இருக்கும். நல்லா குடிக்க நல்லா காரஞ்சாரமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு சளிக்கு இரும்பலுக்கு இதுக்கெல்லாம் நல்லா 2 நிமிஷம் கொதிக்கிட்டு விடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து கலர் மாறிடுச்சு. இது வடிகட்டி நம்ம தேன் கலந்துக்கலாம். கற்பூரவள்ளி பால் கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நைட்டில் வந்து வறட்டு எலும்புக்கு நைட்டில் நீங்கள் வச்சு படுக்கும்போது குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லா வறட்டு எலும்பு நல்லா கேட்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை வச்சு கொடுத்தா கேட்காது. ஒரு 4 வாட்டியாவது வச்சு குடிங்க. நல்லா சளி இருந்தாலும் உங்களுக்கு வறட்டு எலும்பு நல்லா கேட்கும். நல்லா தூக்கம் வரும். பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து நான் வெத்தலை கஷாயம், கருஞ்சீரக கஷாயம், சுக்கு கஷாயம் வச்சுருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு நீங்கள் வச்சு குடிங்க. ஆனால் சளிக்கு அது நல்லா கேட்கும். இது வந்து உங்களுக்கு வறட்டு எலும்புக்காக நான் அது வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வச்சு குடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.